வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய ஆதார் கார்டு தொலைந்து விட்டதா? முதலில் ஒரு நல்ல செய்தி. பயப்பட வேண்டாம். ஆதார் கார்டு தொலைந்தாலும் உங்கள் ஆதார் பதிவு அழிந்து விடாது. அதனால் பதற்றப்படாமல் சரியான வரிசையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சில நிமிடங்களில் தெரிந்து கொள்வோம். ஸ்டெப் 1. முதல்ல பதற்றப்பட வேணாம். நிறைய பேர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஆதார் போய்விட்டது, இனி எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு. உண்மையில் அப்படி இல்லை. தொலைந்தது பிளாஸ்டிக் கார்டு அல்ல, காகித நகல்தான். உங்களுடைய ஆதார் பதிவு இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுடாய் இன் பாதுகாப்பு பதிவில் இருக்கும். UIDAI அதில் பாதுகாப்பான பதிவில் இருக்கும். அதனால் முதல்ல மன அமைதியாக இருங்கள். ஸ்டெப் 2. உங்களிடம் என்ன தகவல் இருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது 2 விஷயங்களை சரிபாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய ஆதார் எண் தெரிகிறதா அல்லது ஞாபகத்தில் இருக்கா? அல்லது ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் எண் ஞாபகத்தில் இருக்குதா? இவற்றில் ஏதோன்னு ஒன்று இருந்தாலும் சரி, யுடாயின் அதிகாரப்பூர்வ நடைமுறையின் மூலம் ஆதாரை பதிவிறக்கம் செய்யலாம். ஆதார் எண் மறந்துவிட்டாலும் அதிகாரப்பூர்வ ரெட்ரீவ் UID/EID சேவையின் மூலம் அதை மீட்டெடுக்க முடியும். ஸ்டெப் 3. மொபைல் எண்ணும் இல்லை என்றால். இதையும் பலர் கேட்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் இல்லை என்றாலும் அருகிலுள்ள ஆதார் சேவா கேந்திரா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தில் தேவையான அடையாள சரிபார்ப்புடன் ஆதார் நகலை பெறுவதற்கான நடைமுறைகள் உள்ளது. தேவையானால் யுடாய் உதவி எண் 1947 1947 மூலமும் வழிகாட்டுதல் பெறலாம். ஸ்டெப் 4. இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீர்கள். இணையத்தில் உடனே ஆதார் தருகிறோம், இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்று பல போலி இணைப்புகள் இருக்கலாம். இவற்றில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பதிவிடாதீர்கள். ஆதார் தொடர்பான சேவைகளுக்கு எப்பொழுதும் யுடாயின் அதிகாரப்பூர்வ சேவைகளையே பயன்படுத்துங்கள். அதுவே பாதுகாப்பான வழி. ஸ்டெப் 5. போலீஸில் புகார் கொடுக்க வேண்டுமா? ஆதார் கார்டு தொலைந்ததற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் போலீஸில் புகார் கொடுப்பது கட்டாயமில்லை. ஆனால் உங்கள் ஆதார் கார்டு திருடப்பட்டதாக சந்தேகம் இருந்தாலோ அல்லது யாராவது தவறாக பயன்படுத்த முயற்சிக்கலாம் என்று நியாயமான சந்தேகம் இருந்தாலோ உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உரிய அதிகாரிகளை அணுகுவது நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். ஸ்டெப் 6. இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் இருக்க முக்கிய ஆவணங்களை வீட்டில் ஒரு நிரந்தர இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருங்கள். குடும்பத்தில் குறைந்தது ஒருவருக்காவது அந்த இடம் தெரிந்திருக்கட்டும். தேவையான போது அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நகல்களை பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இன்று தெரிந்து கொண்ட முக்கிய விஷயங்கள். ஆதார் கார்டு தொலைந்தால் பயப்பட வேண்டாம். உங்கள் ஆதார் பதிவு பாதுகாப்பாக இருக்கும். அதிகாரப்பூர்வ நடைமுறையின் மூலம் மீண்டும் பெற முடியும். தெரியாத இணையதளங்களை நம்பக்கூடாது. தேவையான சூழ்நிலையில் மட்டும் உரிய அதிகாரிகளை அணுக வேண்டும். இறுதியாக, ஒரு ஆவணம் தொலைந்தது என்பது பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் தவறான நபர்களை நம்புவது பெரிய பிரச்சனையாக மாறலாம். எனவே ஆதார் தொலைந்தால் பதற்றப்படாதீர்கள். அதிகாரப்பூர்வ யுடாய் நடைமுறையை மட்டுமே பின்பற்றுங்கள். இது மஸ்ட் நோ தொடரின் முதல் பதிவு. அடுத்த பதிவில் பேன் கார்டு தொலைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எளிய தமிழில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டிஸ்க்ளைமர், சட்டக்குறிப்பு. இந்த பதிவு சட்ட விழிப்புணர்வு மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. யுடாயின் நடைமுறைகள் காலத்திற்கேற்ப மாறக்கூடும். ஆதார் தொடர்பான சேவைகளுக்கு எப்பொழுதும் யுடாயின் அதிகாரப்பூர்வ சேவைகளையே பயன்படுத்துங்கள். நன்றி.